தமிழக சட்டப்பேரவை அதாவது 17வது சட்டப்பேரவையில் இன்னைக்கு 3வது நாள். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாவேக ஆட்சிக்கான நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான ஒரு நாள். 108 இடங்களை ஜெயிச்சிருக்கக்கூடிய தாவேக கட்சி சேர்ந்தவங்க இப்ப ஆட்சி அமைச்சிருந்தாலும் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் ஐயுஎம்எல் இவங்களோட ஆதரவோடு தான் இப்ப தாவேகா ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 120 பெரும்பான்மை கிடைச்சி இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று இன்னைக்கு 17வது சட்டப்பேரவைக்கான 3வது நாளை கூட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், 10க்கு 2வது நாள் நேத்தியே அமமுக கட்சியை சேர்ந்த காமராஜ் அவர்களும் தாவேகா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதாவும், நேத்து ஈவினிங்கே அந்த கட்சியிலேருந்து எல்லா உறுப்பினர் பதவியிலிருந்தும் காமராஜ் அவர்களை நீக்கிறதாவும் டிடிவி தினகரன் ஒரு அறிக்கை விட்டிருந்திருக்காரு. எப்படி பார்த்தாலும் தளபதி விஜய் அவரோட தாவேகா கட்சிக்கு இந்த ஒரு ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை ஏற்கனவே கிடைச்சிருது. 10க்கு அதிமுகவை சேர்ந்தவங்க இப்ப 2 அணிகளா பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று ஒரு குழுவும், இன்னொரு பக்கம் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க 3 பேரை தலைமை கொண்டு ஒரு குழுவாகவும் பிரிஞ்சிருக்காங்க. 10க்கு இந்த ஒரு குழுவை நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திச்சு பொன்னாடை போத்தி ஒரு மிகப்பெரிய அன்பை ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஒரு 30 எம்எல்ஏக்களுக்கு மேல தாவேகாவுக்கு சட்டசபையில் ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்குதாம். ஆனா அப்படி ஒருவேளை இந்த 30 தாவேகா எம்எல்ஏக்களும் விஜயோட கட்சிக்கு, விஜயோட ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அது கட்சி தாவல் சட்டம் பாயும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அதிர்ச்சி சம்பவமும் வெளியாயிருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, அதிமுகவில் இப்ப எடப்பாடி அவர்களை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழு இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் தான் கொறடாவா நியமிக்க போறாங்க. அந்த கொறடா என்ன சொல்றாரோ அதை அதிமுக சட்டமன்ற குழு பின்பற்றணும். அந்த விதியை மீறினாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். அது மூலயமா அவங்க எம்எல்ஏவும் தொடர முடியாது. இப்ப இருக்கக்கூடிய தாவேகா கட்சிக்கு அவங்களோட ஆதரவு நிலைப்பாட்டையும் தெரிவிக்க முடியாது. இதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்றோம்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பை சேர்ந்தவங்க ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலையில் சி வி சண்முகம் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது கூட சட்டசபைக்கு போயிட்டு நாங்க டிவிகேவுக்கு தான் ஆதரவு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால இன்னைக்கு சட்டசபையில எக்கச்சக்கமான கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.